அல் குர்ஆன் அதபு ஒழுக்கங்களை எல்லாம் படித்து அப்போது இருந்த உலமாக்களிடத்திலே கல்வியை கற்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் சங்கைமிக்க சூஃபி ஹஸ்ரத் அவர்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய அருமை பிள்ளையை ஒரு ஹாஃபிதாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்று மிகவும் விருப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஹிஃபதையும் பாடமாக்கினார்கள், அல் குர்ஆனை பாடமிட்டார்கள். ஆனால் ஏறத்தாழ ஒரு 8 ஜுஸுவோடு அது நின்று போனது.
ஆனால் அவர்களுடைய கவனங்கள் அனைத்தும் இந்த இல்முனுடைய முக்கியத்துவத்தை நாம் தேட வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும், பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நாட்டம் அவர்களிடத்தில் இருந்தது. குறிப்பாக வெளியூர்களுக்கு சென்று மதரசாக்களில் அந்த சன்மார்க்க கல்வியையும் அதே போன்று மெஞ்ஞானங்களையும் கற்றுத்தேர வேண்டும் என்ற அந்த ஆவல் அவர்களுக்கு அடிக்கடி அது ஏற்பட்டது என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நமது காயல்மா நகரத்தில் ஹைதராபாத்தில் இருந்து காயல்மா நகரம் வந்த ஷேக் தியாவுல் ஹக் சூஃபி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகை தந்தார்கள். பல இடங்களுக்கு சென்றார்கள். சன்மார்க்க போதனைகளையும் மஜ்லிஸ்களையும் நடாத்தினார்கள். தங்களை நாடி வந்தவர்களுக்கு பையத் என்ற அந்த உபதேசத்தையும் அவர்கள் நல்கினார்கள். இப்படி ஊரெல்லாம் அவர்களுடைய இந்த சன்மார்க்க சேவை நடைபெற்று வருவதை அறிந்த நம்முடைய நாயகம் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் நமக்கும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பையத்தை நாம் பெற வேண்டுமே என்று தியாவுல் ஹக் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சென்று தனக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள், எனக்கும் நீங்கள் பையத்து தாருங்கள் என்ற ஆவலோடு அவர்களை அணுகினார்கள். ஆனால் தியாவுல் ஹக் சூஃபி ஹைதராபாத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் என்னை விட சிறந்த ஒருவர் உங்களுக்கு அந்த பையத்தை தருவார்கள், அதுவரை நீங்கள் காத்திருங்கள் என்றார்கள். பிறகு அவர்கள் ஆரம்ப கல்வியை சன்மார்க்க கல்வியை படிப்பதற்காக சென்னை ஜமாலியா கல்லூரியில் சேர்ந்து அங்கு சில ஆண்டுகள் படித்தார்கள். அதனை அடுத்து பொதக்குடியில் இருக்கக்கூடிய அந்நூருல் முஹம்மதியா என்ற அந்த மதரசாவிலே அவர்கள் இறுதி வரை கல்வியை கற்றார்கள். அதனுடைய நாசிராக இருந்தவர்கள் ஷேக் அப்துல் கரீம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனுக்களுக்கும் ஜின்களுக்கும் மறை உணர்த்திய மகான் அவர்கள். நம்முடைய சம்சீதனப்பா ஒரு மாதிரி அப்துல் கரீம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நம்முடைய ஷேக் நாயகம் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் கல்வி கற்றார்கள். குறிப்பாக எல்லா மாணவர்களை விட நம்முடைய நாயகம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல் கரீம் ஜேலி அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்களுக்கு ரொம்ப முஹப்பத்தாக பிரியமான மாணவராக இருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய அந்த கல்வியில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று முதல் மாணவராக திகழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 1349 அவர்களுக்கு மௌலவி ஆலிம் ஃபாசில் நூரி பட்டம் வழங்கப்பட்டது. அப்துல் கரீம் ஹஸ்ரத் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை அப்படிப்பட்ட ஒரு சனது வழங்கும் ஒரு நிகழ்வு இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னாரின் மகனார் அந்த மதரசாவை தொடர்ந்து நாசிராக முதல்வராக இருந்து பணியாற்றி அதுக்கு பிறகு சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு மௌலவி ஆலிம் ஃபாசில் நூரி சனது வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஹைதராபாத்தினுடைய ஷேக் நாயகம் தாதா பீர் அவர்கள் அடிக்கடி காயல்பட்டணம் தமிழகத்தில் பல இடங்களுக்கு அவர்கள் சன்மார்க்க போதனைக்காக வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களோடு இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் ஹைதராபாத்து சென்றார்கள். அவர்களுடைய ஹான்காவிலே பல வருடங்கள் பயிற்சி பெற்றார்கள். கல்வத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் 4 தரீக்காக்களுக்கு அவர்களுக்கு ஹிலாஃபத்தும் பையத்தும் வழங்கினார்கள். காதிரியா, நக்ஷபந்தியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா, அதே போன்று முஜத்திதியா ஆகிய அந்த தரீக்காக்களுடைய பையத்தையும் ஹிலாஃபத்தையும் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று அதற்கான இஜாஸா அனுமதியை கொடுத்து பல கௌரவங்களை படுத்தி பல பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்து அவர்களை பிறகு சன்மார்க்கத்தை அந்த சேவைக்காக அவர்களை அர்ப்பணித்தார்கள். நம்முடைய சங்கை மிக்க மகான் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள்
அவர்களுடைய திருமண வயது வரக்கூடிய அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 1349 வருடம் ஜமாத்துல் அவ்வல் பிறை 22 புதன்கிழமை 15/10/1930 அவர்கள் திருமணம் முடித்தார்கள். மனைவியின் பெயர் தோல்ஷாப் முகமது அப்துல்லா நாச்சி அவர்கள். அதே போன்று அந்த திருமண நிகழ்ச்சிக்கு ஹைதராபாத்திலிருந்து ஷேக்னா சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அவ்வாறு கலந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய சூஃபி நாயகத்தினுடைய திருமணத்தினுடைய அந்த வாழ்த்திலேயே சொன்னார்கள், உங்களுக்கு இன்னொரு மாலை காத்திருக்கிறது என்றார்கள். உங்களுக்கு இப்போது நீங்கள் முதல் திருமணம் முடித்து விட்டீர்கள், இன்னொரு மாலையும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும்போது, இத்தகு ஃபிராசத்தல் முஃமினி ஃபைன்னஹு யன்துரு மின் நூரில்லா, ஒரு உண்மை விசுவாசியினுடைய பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்திலிருந்து அவர் பார்க்கிறார் என்றார்கள். இது நபிமார்களுக்கு மோஜிசாத்தாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் வீட்டிலே எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் என்றார்கள். அதுக்கு மோஜிசாத் என்று சொல்லப்படும். அதே போன்று நம்முடைய குத்துப்னா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்வேறு கட்டங்களிலே அவர்களை நாடி வரக்கூடிய அந்த மக்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே சொல்லிவிடுவார்கள். அத்தகைய ஆற்றலை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மோஜிசாத் என்றும், அதே இதை விலாயத்தை பெற்றுக்கொண்ட ஒலிமார்களுக்கு கராமாத் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். எனவே நம்முடைய சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திருமணத்திலே ஹைதராபாத்திலிருந்து வந்த ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர் சொன்னார்கள், உங்களுக்கு இன்னொரு மாலை காத்திருக்கிறது என்றார்கள். இந்த முதல் தம்பதி தோல்ஷாப் முகமது அப்துல்லா நாச்சியும் அதே போன்று அவர்களுடைய தாய் தந்தையின் மூலமாக பிறந்த ஒரே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அதற்கு பிறகு 2 வருடம் கழிக்கும் அவருடைய முதல் மனைவி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு தனது தந்தையினுடைய பெயரை வைத்தார்கள், அஹ்மது முஹிதீன் என்று பெயரிட்டார்கள். முதல் மனைவி இறந்துவிட 1932 நம்மளுடைய ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று முன்னறிவிப்பின் பிரகாரம் இரண்டாவதாக தோல்ஷாப் மக்தூம் ஃபாத்திமா என்ற பெண்மணி அவர்கள் நறுமணம் செய்தார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தத. முகமது அப்துல்லா நாச்சி, முகமது இப்ராஹிம் நாச்சி, முகமது ஃபாத்திமா. இதில் இப்ராஹிம் நாச்சி அம்மையாரைத்தான் நம்முடைய ஷேக் நாயகத்தினுடைய ஹலீஃபாவும் எனது உஸ்தாதும் ஆகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சையது முகமது ஆலிம் ஹஸ்ரத் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இந்த 3 பெண் மக்களிலே நாம் சொல்லி காட்டிய அந்த ஷேக் நாயகத்தினுடைய 2வது மனைவியின் மூலமாக அந்த 3 குழந்தைகள் அவர்களுக்கு கிடைத்தது. அடிக்கடி அவர்கள் காயல்மா நகரத்தில் இருப்பார்கள். ஹல்வத்து, ஒரு தனிமை தேவை, பக்குவத்தையும் பயிற்சியும் பெறுவதற்காக வேண்டி தமிழகத்திலேயும் அதே போன்று இலங்கைக்கும் அடிக்கடி சென்று வருவார்கள். வியாபாரம் செய்ய அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள், பல்வேறு வியாபாரங்களை செய்தார்கள். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதிலே நஷ்டம் ஏற்படுவதும் அல்லது வியாபாரங்கள் நடக்காமல் அப்படியே தூர்ந்து விடுவதுமாக இருந்த அந்த நேரத்திலே, இத்தனைக்கும் அவர்கள் கம்பெனியார் குடும்பத்திலே, வசதிமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் இருந்தும் கூட அந்த வியாபாரத்தில் அவர்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, பரக்கத்தில்லை. அதை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு தங்களை முழுமையாக இந்த சன்மார்க்க அறிவை தேடுவதையும் அதை மக்களுக்கு படித்து கொடுப்பதையும் மக்களுடைய உள்ளங்களில் அந்த பயிற்சியை கொடுப்பதற்காக தன்னை முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள்.
மெஞ்ஞான பாதையை தேடுவதற்காக வேண்டியும் அதே போன்று அடிக்கடி இலங்கைக்கு சென்று வருவார்கள். 1946 இலங்கை சென்றார்கள். இலங்கையிலேயும் அவர்களோடு ஒன்றாக ஓதிய பொதக்குடி மதரசாவிலே ஒன்றாக ஓதிய ஷேக் அஹமது மீரான் சாஹிப் சூஃபி ஹசரத் அவர்களோடு அவர்களுடைய தோட்டத்திலேயும் பல மாதங்களாக கல்வத் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கொடிக்கால் பாளையம், நமது ஊரிலே இரட்டை குளத்து பள்ளியிலேயும் இந்த கல்வத் என்ற பயிற்சியை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அத்தனை நடைமுறைகளும் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் உட்பட்டதாகவே இருந்திருக்கிறது. நம்மளுடைய தரீக்காக்கள் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வத் என்ற அந்த ஒரு முக்கியமான ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருவதற்கு முன்பதாக அந்த ஹீரா குகையிலே அவர்கள் தனிமையிலே இருப்பார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த உயரமான இடத்துல அந்த மஸ்ஜித் ஜபல் நூரிலே ஒவ்வொரு நேரமும் ஏறி ஏறி சென்று அவர்களுக்கு தேவையான உணவை கொடுப்பார்கள். வஹி வருவதற்கு முன்பதாக பல மாதங்களாக அந்த கல்வத்தை அவர்கள் பெற்றார்கள். மனப்பக்குவம், மனதை கட்டுப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்திலேயே தன்னை லயிப்பது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்துவிடாமல் மனதை கட்டுப்படுத்துவது போன்ற பயிற்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியதை போன்றுதான் குதுப் நாயகம் ஹஸ்ரத் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், ஷேக் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹமதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாஜா முஈனுத்துல் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி நாகூரி போன்ற பெரும் பெரும் ஒலிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்கள். நபிமார்களுடைய மோஜிசாத்தின் அடிப்படையில் எவைகளை நபிமார்கள் செய்தார்களோ அதை ஒலிமார்கள் விலாயத் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள். பிறகு 1949 இலங்கை சென்றார்கள். அங்கு கொழும்பிலே 2ஆம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய சம்மோங்கோட் பள்ளியில் பல மாதங்களாக இமாமாக பணியாற்றி வந்தார்கள். அதுவும் கூட அவர்களுக்கு சரியான முறையில் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. 1963ஆம் ஆண்டு ஊருக்கு வந்தார்கள். ஊரில் இருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பினார்கள். சங்கைக்குரியவர்களே, பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய ஹைதராபாத் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய பல நூல்கள், உருதிலே ஃபாரிசியிலே எழுதப்பட்ட நூல்களை தர்ஜமா செய்திருக்கிறார்கள், தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். தாங்களே சொந்தமாக அதிலே உண்டான கருத்துக்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு இலகுவாக இலேசாக புரிய வேண்டும் என்பதற்காக தெள்ள தெளிவான தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய சூஃபி மன்சிலிலே கூட இன்றும் கூட அது விற்பனை செய்து வரப்படுகிறது. அதிலே சில முக்கியமான ஆன்மீக நூல்கள் அத்துஹஃபத்துல் முர்சலா, அஸ்ஸுலூக் ஞான தீபம், அல் ஹக், அத்தகாயிக், அஸ்ராருல் ஹல்வத், ஹல்வத்தினுடைய ரகசியம். ஹல்வத் என்றால் என்ன, அதை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும், அதன் மூலமாக என்ன லாபம் இருக்கிறது, அதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றிய அஸ்ராருல் ஹல்வா, தனிமையின் சிறப்புகள் ரகசியங்கள் என்ற ஒரு நூல். கலிமத்துல் ஹக்கு, அதே போன்ற அல் ஹக் கேள்வி பதில், அந்த அடிப்படையில் பல நூல்களில் எழுதிய ஷேக் நாயகம் சூஃபி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முக்கியமான சில குறிப்பிட்ட நூல்கள் இவை. அதே போன்று எங்கெல்லாம் அவர்கள் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு சூஃபி மன்சிலை, ஹிஸ்புல்லா சபையை அவர்கள் உருவாக்குவார்கள். ஒரு மஜ்லிஸ் தேவை, மக்கள் தேடி வருவார்கள். பிற இடமாக, பிற பள்ளியாக, தைக்காக்களாக இருந்தால் அதிலே முழுவதுமாக சுதந்திரமாக நம்மளுடைய இபாதத்துக்களை செய்ய முடியாது, பல கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பதற்காக வேண்டி சூஃபி மன்சிலை அவர்கள் உருவாக்கினார்கள். ஹிஸ்புல்லா சபை என்று மஜ்லிஸை உருவாக்கினார்கள். இலங்கையிலேயும் கால்மா நகரத்திலேயும்
தூத்துக்குடியிலேயும் மேலப்பாளையத்திலேயும் கேரளாவுடைய பீமாபள்ளியிலேயும் சூஃபி மன்சுகள் இன்றும் அவர்களுடைய சேவைகளின் மூலமாக பலன் பெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த மஜ்லிஸின் மூலமாக நன்மை பெற்று வருகிறார்கள். சங்கை மிக்கவர்களே, ஷேக்னா அவர்களுடைய சரித்திரங்கள் மிக நீண்டு நெடியதாக இருந்தாலும் கூட காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக சில செய்திகளை நாம் சொல்லி வந்திருக்கிறோம். குறிப்பாக திக்ரு மஜ்லிஸிலே மக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த விதத்திலே சூஃபி ஹஸரத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையான அந்த திக்ர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடத்தில் அந்த பயிற்சியை தெளிவான முறையில் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு வஸ்துக்கும் அதனுடைய அழுக்குகளை நீக்குவதற்காக ஒரு வஸ்து இருக்கிறது. துணிகளில் உண்டான அழுக்குகளை நீக்குவதற்கு சோப்பு சர்ப்பு பவுடர் இருப்பதை போன்று எல்லா வஸ்துக்களுக்கும் அதில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாசு ஃபீ குலூபிஹிம் மரதுன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுவதை போன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எப்போதும் நம்மை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும். இன்னொரு ஹதீதிலே, இதா தக்கரல்லாஹ, நீங்கள் திக்ரு செய்ய ஆரம்பித்தால் ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுகின்றான். திக்ரை நிப்பாட்டி விட்டால் மீண்டும் திரும்பி வந்து விடுகிறான். இது அல்லாஹு தாலாவிடத்தில் அவன் சத்தியம் செய்து லா உகுவி அன்னஹும் அஜ்மாயின், உனது மக்கள் அனைவர்களையும் நான் கண்டிப்பாக கெடுப்பேன் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் சொன்னால் இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், முஹ்லிசீன்களை தவிர அவங்க என்ன கெடுத்து போடுவாங்க. எனவே ஷைத்தான் சவால் விட்டான், கடைசி வரையிலும் நான் கியாமத்து நாள் வரையிலும் எனக்கு ஆயிலை நீ தர வேண்டும். கால இன்னக்கு மினல் முந்தரீன், நீ கியாமத்து நாள் வரையிலேயும் உனக்கு உயிரோடும் உனக்கு வழிகெடுக்கக்கூடிய அந்த தன்மையும் நான் தருவேன், அதை நான் வாக்குறுதியாக தருகிறேன். ஆனால் எனது அடியாறுகளின் முஹ்லிசீன்களை உன்னால் எந்த விதத்திலேயும் அவர்களை கெடுத்துவிட முடியாது என்று சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே கல்புக்கு தேவை, இதயத்துக்கு தேவை திக்ருல்லாஹ். இன்ன லிகுல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி திக்ருல்லாஹ். உள்ளங்களை, மாசுபட்ட உள்ளத்தை அதை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு திக்ராக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கட்டத்திலே அகீதா என்று சொல்லப்படக்கூடிய சித்தாந்த கொள்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிரங்கத்திலே இபாதத்துக்கள் எப்படி நாம் இஹ்லாஸான முறையிலே செய்ய வேண்டும் என்று அதற்காக பிரயாசை எடுத்து உடல் உழைப்பின் மூலமாக நாம் அந்த முயற்சியை செய்கிறோமோ, அந்த அடிப்படையிலே நம்முடைய கொள்கை கோட்பாடுகளும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நம்முடைய சூஃபி நாயகம் ஷேக் அப்துல் காதர் சூஃபி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் ஒரு கூட்டமாக செய்யக்கூடிய அந்த முயற்சியை தன்னந்தனியாக செய்திருக்கிறார்கள். இலங்கையிலேயும் காயில்மா நகரத்திலேயும் பல்வேறு இடங்களிலேயும் அந்த காலத்திலேயே, ஏனென்றால் அவர்கள் ஹைதராபாத் சூஃபி நாயகத்து அவர்களே பயிற்சியில் இருக்கும்போது அரபி, உருது, ஃபார்சி தெல்ல தெளிவாக பரிச்சயம், அதாவது புலமைத்துவம் பெற்றார்கள் அவர். அதனால் பல்வேறு அரபி, உருது, ஃபார்சி நூல்களை ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் எத்தனையோ மாற்றமான சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமான அகீதாக்கள் அதில் ஈடுபட்டது. வஹாபிசம் என்று சொல்லப்படக்கூடிய
அரபு நாட்டிலே முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்று சொல்லக்கூடிய வஹாபிசத்தை உருவாக்கிய முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியால் தொகுக்கப்பட்ட கிதாபு தௌஹீத். அந்த கிதாபு தௌஹீதிலே சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான அத்தனை கொள்கை கோட்பாடுகளும் அதில் அரபியில் இருந்தது. அதையெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள், படித்தார்கள், மொழிபெயர்த்தார்கள். அந்த கிதாபு தௌஹீதுன்னு சொல்லப்படக்கூடிய அரபு நாட்டில் இருந்த அந்த வஹாபிச கொள்கையை இந்தியாவில் இஸ்மாயில் தஹ்லவி என்பவர் தக்வியத்துல் ஈமான் என்று உருதுலேயும் ஃபார்சிலேயும் மொழிபெயர்ப்பு செய்து இந்தியாவிலே அதே கொள்கையை அவர் இங்கு இறக்குமதி செய்தார். டெல்லியில் கிதாபு தௌஹீத் உருதுலே அரபியில் இருந்ததை உருதிலே மொழிபெயர்த்து இந்தியாவிலே வஹாபிச கொள்கையை இந்த உலகத்திலே, அதாவது இந்திய நாட்டிலே இறக்குமதி செய்தார். அதுதான் இன்றைய தப்லீக் ஜமாத்தினருக்கு. அதே போன்று மௌலானா மௌதூதி என்று சொல்லப்படக்கூடிய ஜமாத் இஸ்லாமி அவருடைய பல்வேறு உருது ஃபார்சி நூல்களை ஆராய்ச்சி செய்து நம்முடைய சங்கை மிக்க சூஃபி ஹசரத் நாயகம் அவர்கள் ஜமாத் இஸ்லாமியும் மௌதூதி சாஹிபும் என்ற ஒரு நூல் எழுதி அது நம்முடைய மஞ்சிலில் விற்பனைக்கு இருக்கிறது. நம்முடைய முரீதீன்கள் முஹிப்பீன்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும். கண்டிப்பாக அதிலே ஒவ்வொரு தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. நம்முடைய அகீதா தெரிய வேண்டும் என்றால் அதை தெல்ல தெளிவாக கலப்படம் இல்லாமல் அசலாக விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய சூஃபி நாயகம் அவர்கள் எழுதிய அந்த நூலை படித்தாலே போதும். அதுவே நம்மால் முழுமையாக படித்துவிட முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆனால் அதிலே படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வஹாபிகள் என்றால் யார், அதிலே முக்கா வஹாபி யார், பக்கா வஹாபி யார், ஜமாத் இஸ்லாமி அவர்களுடைய கொள்கை என்ன என்பதையெல்லாம் ஆதாரமாக இல்லாத ஒன்றை இட்டு கட்டியதாக இல்லாமல் அந்த தலைவர்கள் எதை உருதிலே ஃபார்சிலே எழுதினார்களோ அதை அப்படியே நேருக்கு நேராக எந்த கூடுதல் குறைவு இல்லாமல் எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே மொழிபெயர்த்து தமிழக மக்களுக்கு இந்த முக்கா வஹாபின் சொல்லப்படக்கூடிய இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய தவறான கொள்கையை அழுத்தம் திருத்தமாக தைரியமாக தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்தவர்கள் நம்முடைய சூஃபி நாயகம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. அவர்கள் செய்த சேவைகளில் அது மிகப்பெரிய சேவை. இன்றும் அது தொடர்ந்து வருகிறது. கியாமத்து நாள் வரையும் அது தொடரும் இன்ஷா அல்லாஹ். சங்கை மிக்கவர்களே, இன்று நாம் உலகத்திலே பார்க்கிறோம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை அது நாம அந்த பெயரை கூட நாம போட்டதல்ல. மற்ற இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்களாக போட்டது. அரபியில் அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை 26 எழுத்துலையும் இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் கையில் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இமாம்களுக்கு எதிராக வந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் மோசமான முறையில் விமர்சித்தவர்கள், அந்நிய பெண்ணோடு தொடர்பு படுத்தி கார்ட்டூன் போட்டவர்கள், சஹாபாக்கள் அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலியாகும்னு சொன்னவர்கள், ஹஸ்ரத் அபுல் ஆஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி கிரிமினல் என்று சொன்னவர்கள், ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த காண்டத்தை பற்றி தெரியாது என்று கேவலமாக விமர்சித்தவர்கள். அதே மாதிரி அடுத்தது ஒலிமார்கள், நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களை மிகவும் மோசமான முறையில் இயக்கத்தின் மூலமாக வயிறு வளர்த்து அதே போன்று வசூல் பண்ணி மிகவும் கேவலமாக கடந்த 1985 ஆரம்பித்த காயல் மாநகரத்திலையும் அப்போதுதான் பல இடங்களில் பல கூட்டங்கள் போட்டு மக்களை சேர்த்தார்கள். கடைசியில் அப்படியெல்லாம் போய் இப்போ கடைசியில் அந்த தருதல ஜமாத்தினுடைய தலைவனை தூக்கி வீசப்பட்டான். யார் அதை ஆரம்பித்தாவோ அவனே அவனுடைய அந்த தம்பிமார்களால் விசில் அடித்தான் குஞ்சுகளால் இன்று தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இப்போ நேற்று ஒன்று அதில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த மேல்மட்ட குருவில் இருக்கக்கூடிய ஒருத்தனை அவனை நேற்று ஒரு விக்கெட் அவுட்டு. தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது அவர்களே சொல்லுகின்றார்கள், ரமதானுக்காக காத்திருக்கிறோம். ஏன் ரமதானுடைய வசூல் குறைஞ்சி போயிருமே,
அதுக்காக வேண்டி. அதில் வாட்ஸ்அப்பில் ஒருவர் பேசுகிறார், கஞ்சி வசூல் செய்கிறார்கள், வசூலில் ஒரு கொள்ளை, ரமதானுக்கு கஞ்சி வசூல் என்று வசூல் செய்கிறார்கள். அதே அந்த தருதல ஜமாத்தை சேர்ந்தவன் தான் சொல்கிறான் ஒருத்தன், கஞ்சிக்கு என்று வசூல் செய்கிறார்கள். ஆனால் இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்களாவது கஞ்சி வசூல் செய்கிறாங்க, பள்ளியில் போர்டு போட்டுறாங்க, அப்புறம் 1 இவர் 2 இவர் 3 30 நாளைக்கு 29 அல்ல 30 நாள். சுன்னத்துல் ஜமாத்து ஆட்களை மாதிரி போர்டை போடாமல் இவன் கஞ்சி வசூலும் பண்ணி 30 நாளுங்கிற கணக்காக 29 கணக்கு காட்டுறதில்லை. கணக்கு காட்டினா தெரிஞ்சு போயிருமே. அதனால் கஞ்சி வசூலில் மிகப்பெரிய ஊழல் இப்படி எல்லாம் சொல்லி கண்டு வரக்கூடிய அந்த தருதலை ஜமாத்தை அல்லாஹு தாலா இந்த முண்டங்களாக ஆக்கிவிட்டான். என்ன ஆயிட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்ணினுடைய கார்ட்டூனை போட்டு அவர்களுடைய பத்திரிகைகளிலே கார்ட்டூனாக போட்டார்கள். அதே அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணை வைத்து சீரழித்து பாலியல் குற்றச்சாட்டுகளையும் சொல்லப்பட்டு கடைசியில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த தருதலைகளை இவன் பக்கா வஹாபி. ஆனால் முக்கா வஹாபி இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள். எதற்கு சொல்கிறோம் என்றால், இவர்கள் இமாமை பின்பற்றுவார்கள், ஷாஃபி அல்லது ஹனஃபியாக இருப்பார்கள், தரீக்காவிலையும் இருப்பார்கள், காதிரியா ஷாதலியா அதே மாதிரி நக்ஷபந்தியா ஏதாவது ஒரு தரீக்கான்ற பேரில் இருப்பாங்க, மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபில் இருப்பார்கள், தரீக்காவில் ஏதாவது ஒரு தரீக்காவில் இருப்பார்கள். ஆனால் அந்த கொள்கை கிதாபு தௌஹீதினுடைய அரபி, இவர்களுடைய கொள்கை தக்வியத்துல் ஈமான் சொல்லக்கூடிய உருதிலே உண்டானவைகள். இது சூஃபி நாயகம் ஹஸ்ரத் அவர்கள் அப்போதே அதை மொழிபெயர்த்து மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். தப்லீக் ஜமாத்தில் வஹாபியத்தின் விஷக்கிருமிகள் அப்படி ஒரு நூல் இருக்குது. இது அவர்களுடைய தலைவர்களே எழுதி அவர்களுடைய அந்த நூல்களையே மேற்கோள் காட்டி தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கைமிக்கவர்களே, விரிவாக நிறைய செய்திகள் இருந்தாலும் சில சுருக்கமான செய்திகளை சொல்லி நான் நிறைவுரைக்கு வருகிறேன். 1998 நமது ஊரில் எங்கள் அப்போ அந்த வருடத்தில் நாங்கள் 98 நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல உலமாக்கள், தப்லீக்கை ஆதரிக்கக்கூடிய உலமாக்களும் எதிர்க்கக்கூடிய உலமாக்களும், பிரபலியமான மதரசா மஹதரத்துல் காதிரியா ஜாவியத்து ஷாதிலியா அவனுடைய உஸ்தாதுமார்கள், அதே போன்று வெளியூரில் இருந்து இங்கு பணிபுரியக்கூடிய உஸ்தாதுமார்கள், உள்ளூரை சேர்ந்த உலமாக்கள், தப்லீக் ஆதரவாளர்கள், தப்லீக் எதிர்ப்பாளர்கள் என்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது ஒரு பிரபல்யமான ஒருவருடைய வீட்டில் 1998 2 நாட்கள். பல வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்தது. அது எப்படி பேசிக்கொள்வது என்பதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு கூட்டம் தான், அது விவாதம் அல்ல. கடைசியில் அதிலேயே ஒரு விஷயத்தை தப்லீக் ஜமாத்தினுடைய ஆதரவாளர்கள் அதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது வஹாபிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை தவறானது. தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர் ரஷீத் அஹமது கங்கோஹி தனது ஃபத்தாவா ரஷீதியாவில் அப்துல் வஹாப் நஜிதி யார் என்று கேள்வி கேட்கும்போது ஃபத்வா கேட்கப்படுகிறது. அப்துல் வஹாப் நஜிதி முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜிதி நல்லவர், அவருடைய கொள்கை நல்லது, அவரை பின்பற்றக்கூடியவர்களை வஹாபிகள் என்று சொல்வார்கள். அவர் ஹம்பலி மதுஹபை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் ஷிர்க் பிதாத்தை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் கடுமையாக இருந்தார். அவங்க சொல்கிற ஷிர்க் பிதாத்து மீனிங்கே வேறு. அப்படி ஃபத்தாவா ரஷீதியாவில் வந்த அந்த செய்தியை உலமாக்கல், நம்மளுடைய சங்கைமிக்க நம்முடைய உஸ்தாது பிறந்தகை மர்ஹூம் சையீத் முஹம்மது ஆலிம் ஓண்டி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று சையீத் முஹம்மது சைபுத்தீன் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பல உலமாக்களும் உஸ்தாதுமார்களும் கலந்து கொண்டு பேசப்பட்ட அந்த செய்தியில் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அது நிறைய விஷயங்கள் அது பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. கடைசியில் வேறு ஒரு கிதாப் வந்தது, அதில் பார்க்கப்பட்டது. தலைவர் மஸ்தான் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை தலைவராக இருந்தார், நடுவராக இருந்தார்கள்.
தலைவரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். தனியாக ஒரு ரூம்பில் சென்று கதவை சாத்தி கொண்டார்கள், பேசினார்கள், மீண்டும் இங்கே வந்தார்கள். கடைசியில் என்ன முடிவு வந்தது? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி நல்லவருங்கிற அந்த ஃபத்வாவை தப்லீக் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் இல்யாஸ் காந்தலவியினுடைய ஷேகும் உஸ்தாதுமாகிய ரஷீத் அஹமது கங்கோஹி தனது ஃபத்தாவா ரஷீதாவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னார்கள். அது தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் நிறைய செய்தி வெளியே வந்திருக்கும். கடைசியில் அந்த ஆர்கனைசர் அந்த 3 பேரையும் பிடிச்சி கலைச்சி விட்டாங்க, தேவையில்லைப்பா அப்படின்ட்டு. அதனால் அது அப்படி போயிட்டுது. அதனால் இந்த சூஃபி ஹஸ்ரத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மஜ்லிஸின் மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை பேசிவிட்டால் இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய கொள்கை சுன்னத்துல் ஜமாத்தா வஹாபிசத்தினுடைய சாயலா என்று தெளிவாகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இனி கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய எந்த கொள்கை இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சுன்னத் ஜமாத்துண்டா இதுதான் தெளிவாயிரும். ஏன்னா இப்போ தான் இந்த போலி தௌஹீது தான் இப்போ சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆயிட்டுது. கடைசியில் இப்போ என்ன ஆகிட்டுனா முபாஹலா ஜமாத்தாக போயிட்டு, அது பாலியல் ஜமாத்தாக போயிட்டு, தமிழ்நாடு பாலியல் ஜமாத்து. நாள் ஒன்றும் ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக அவன் இயக்கத்துக்குள்ளேயே சண்டை. கடைசியில் இன்னும் என்ன ஆகும்? அது அப்படியே அழிஞ்சு நாசமாக போயிடும். சரி, அதோடு முடிஞ்சிடுமான்னு பார்த்தா அது முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல இல்லையே. ஒன்று முடியும், இன்னொன்று வரும், வாழையடி வாழையாக. அந்த பேர் இருக்காது, வேறு பேரில் இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்தால் அவன் ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டுவான். இனி அதில் பல குற்றச்சாட்டுகளும். எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதா மாத்திரம் தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுன்னத் ஜமாத் என்ற அந்த பெயரு கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து வந்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்துமார்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், அதில் 72 நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும். நானும் நிப்பாட்டிக்கலாமே, நான் எந்த கொள்கையில் இருக்கிறேனோ அந்த கொள்கையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உடையல, வ அஸ்ஹாபி, எனது தோழர்களும். என்ன சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்துக்கு பின்னால் பித்அத்துன்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் கட்டாயமான பித்அத் செய்து ஆகணும். அந்த நடைமுறைகள் சஹாபாக்கள் மூலமாக ஏற்பட்டது. அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டது எப்போது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இல்லை, அவருடைய வஃபாத்துக்கு பிறகு. அல் குர்ஆன் அத்தனையும் அவ்வப்போது இருந்தது. மரத்தினுடைய பட்டைகளில், ஒட்டகத்தினுடைய தாடை எலும்புகளில், பல்வேறு மரத்துண்டுகளில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒன்றாக சேர்க்கப்படவில்லை. ஜம்முல் குர்ஆன் சொல்லுவாங்க. ஏன் சேர்க்கப்படலைன்னா அதுக்கு நம்முடைய புகாரியினுடைய விரிவுரையிலே இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் மேதைகள் எல்லாம் விளக்கம் எழுதுகின்றார்கள். ஏன்னு சொன்னால் அந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே இப்போ இருக்க குர்ஆன் மாதிரி ஆக்கிட்டா, அப்போ இந்த காலத்தில் இருக்கமா எடிட்டிங் அப்புறம் டெலிட்டிங்கில் அந்த காலத்தில் இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கக்கூடிய அந்த கடைசி ஹயாத் வரையிலும் வஹி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்குவான், அல்லது ஒரு ஆயத்தை இறக்கியதை திரும்ப பெறுவான், அல்லது ஆயத்து இருக்கும் சட்டம் இருக்காது, அல்லது சட்டம் இருக்கும் ஆயத்து இருக்காது. நாசிஹ் மன்சூஹ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ ஒன்றாக தொகுக்கப்பட்டு விட்டால் புதிதாக இன்னொரு ஆயத்து வஹியாக இறங்கும் போது அதை எங்கே கொண்டு சேர்க்கிறது? அப்போ மீண்டும் அதை எழுதுவதும் பிரிப்பதும் சேர்ப்பதும் போன்ற வேலைகள் எல்லாம் வந்துவிட்டால் மக்களுக்கு அதில் வேறு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அதை தெளிவாக அறிந்து இருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் இதை எனது சஹாபாக்கள் செய்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அதை அவங்க ஜம்மு செய்யலை. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வேலையை செய்யலை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அது எப்படியாவது ஒன்றாக சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆவலும் முயற்சியும் இருந்தது. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்தார்கள். ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கலீஃபா அவர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, இந்த குர்ஆனை ஒன்றா சேர்க்கணும், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் தான் ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள்னு சொன்னாங்க. இந்த ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா? கைஃப அஃஅலு மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வேன்ட்டாங்க. அது அவர்களுடைய அந்த அச்ச உணர்வும் காரணமாக. இருந்தாலும் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விட இல்லை, திரும்ப திரும்ப அலட்டி கொண்டே இருந்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி, அது சரிதான் என்று எனது உள்ளத்தில் அதை போடு வரையிலும். கடைசி நான் அந்த முடிவுக்கு வந்தேன். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வஹியை எழுதக்கூடிய ஒரு 6 சஹாபாக்கள், அதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஹாஃபிஸாக ஃபகீஹாக இருந்தார்கள், ஞாபக சக்தி அதிகமான உடையவர்கள். அவங்கள கூப்பிட்டு ஸைத் அவர்களே, இந்த குர்ஆனை ஒன்றா சேர்க்கணும், உங்களுக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த இதை பாடமாக்கி இருக்கிறாங்க, எங்கெங்கே எந்த இதெல்லாம் இருக்கும், அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கும் போது அவங்க அதே மாதிரி சொன்னாங்க. கைஃப அஃஅலு மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலீஃபா அவர்களே, இந்த மதீனாவில் ஒரு மலையை கலட்டி தலையில் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாலும் கூட அதை கூட சிரமத்தோடு நான் செஞ்சிருவேன். ஆனால் குர்ஆனை ஒன்றாக சேர்க்க சொல்கிறீங்களா, இது நான் எப்படி செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலையேன்றாங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா எனது உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போடும் வரையிலும் ஹலீஃபா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை அலட்டி கொண்டே வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். கடைசியில் நான் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிருந்து. அப்போ குர்ஆன் ஒன்றாக சேர்க்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு. இது பிதாத்து வாஜிபு. பிதாத்தில் 5 இருக்குது. நம்ம இமாம்கள் 5 பிரிக்கிறாங்க. ஷாஃபி இமாம், குர்ஆன், ஹதீஸு, சஹாபாக்கள், இஜ்மாவுக்கு ஒத்தாக இருக்கக்கூடிய எல்லாம் நல்ல பிதாத்து, இதுக்கு மாற்றமானது கெட்ட பிதாத்து. ஆனால் வஹாபிகளுடைய கொள்கை அப்படி இல்லை. குல்லு பிதாத்தின் தலாலா குல்லு தலாலின் ஃபின்னா, ஒரே அடி அடிச்சிருவான். இப்போ தராவியை ஒன்றா சேர்க்கறதெல்லாம் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புனிதமான ரமலானில் தனித்தனியாக தொழப்பட்ட அந்த இமாம்களுக்கு மத்தியில் தொழுது அந்த மாமூம்களை ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 14ஆம் வருடம் ஒரே இமாமின் கீழால் ஆண்களுக்கு ஹஸரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், பெண்களுக்கு ஹஸரத் தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமாக ஆக்கி ஒரே இமாமின் கீழ் அந்த தராவியை ஒரே இமாமின் கீழே 20 ரக்காத்தாக தொழ வைத்தார்கள். அதுக்கு பிறகு சில காலங்கள், அதே ரமலானில் சில நாட்கள் கழித்து மீண்டும் அவர்கள் மதீனாவுடைய பள்ளிவாயிலில் இரவிலே இன்னொரு சஹாபி அழைத்து கொண்டு பார்க்க செல்கிறார்கள். ஒன்னாசு ஃபி இமாமின் வாஹிதீன், ஒரே இமாம்களுடைய தலைமையில் மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக, நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இந்த நல்ல காரியம், இந்த புதிய நடைமுறை நல்லதாக ஆகிவிட்டது. புகாரியில் இருக்குது. இப்போ குல்லு பிதாத்தின் தலாலா குல்லு தலாலின் பின்னார்ண்டா இதை எங்கத்தையும் போடுறது. எனவே அந்த வஹாபிகளுடைய கருத்துக்களை நம்முடைய சூஃபி நாயகம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கைக்கு மாத்தமாக வந்தால் அதை தெளிவாக சொன்னார்கள். இப்போ மானா அலைஹி வஸஹாபி, நானும் எனது தோழரும் என்ற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மானா அலைஹி என்றால் சுன்னத்து, வா சஹாபி என்றால் ஜமாத்து, சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொன்னார்கள். இப்போ நமக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் நேம் இருக்குது. சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாத்திரம்தான் ரிஜிஸ்டர் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. வேறு எந்த இயக்கத்துக்கும் குர்ஆன் ஹதீஸில் இல்லை. வேறு எப்படியோ தேடி பிடிச்சி கொண்டு வந்தாலும் வேறு எங்கேயோ உடச்சிட்டு போயிடும். சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வஹாபிச கருத்துக்கள் எப்படி வந்தாலும், சொல்லக்கூடிய வஹாபியாக இருந்தாலும் சரி, அதே இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட, டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட தப்லீக் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் மௌதூதியால் உருவாக்கப்பட்ட ஜமாத் இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, எந்தெந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிறோ அத்தனை வழிகேடு என்பதை தெல்ல தெளிவாக நம்முடைய சூஃபி நாயகம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரத்தோடு அதை தமிழ் பேசும் மக்களுக்கு மொழிபெயர்த்து அதை வெளியிட்டார்கள். நம்ம எத்தனை விவாதங்கள் நடைபெற்றது. அப்போ அவனாவது தருதலை கூட ஏதாவது ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு, இந்த தருதலை ஜமாத்து ஏதாவது ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு எப்படியே இழுத்து பேசுவான். அது அப்படித்தானே, இது இப்படித்தான் விவாதம் பண்ணுவான். அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது. ஆனால் தப்லீக் ஜமாத்தில் ஏதாவது வாதங்கள்னு சொல்லி ஏதாவது கேட்டு பாருங்கள், அப்படி நைர் ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். இப்படிலாம் இருக்குத, நீங்களும் மதுஹபை பின்பற்றுகின்றீர்கள்,
தரீக்காவை பின்பற்றுறீங்க, பருதான நஃபிலான சுன்னத்தான எல்லா இபாதும் செய்கிறீங்களே, இப்படி சில கொள்கையெல்லாம் உங்கள் இமாம்கள் உங்களுடைய தலைவர்கள் ஷேகுமார்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே, இதெல்லாம் சரியாக கூடுமா, வாங்க பேசுவான்னு சொன்னால் நைஸாக அது பார்ப்பமேனு அப்படியே ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். தருதலையாவது நின்று பேசுவான், இவன் ஆளை விட்டால் போதுன்னு ஓடிடுவான். இதெல்லாம் நம்ம பேசுகிறது சாதாரண பேசுகிறது இல்லை, இது பரிச்சயத்தில் இதை அனுபவத்தில் பார்த்தவை. சங்கை மிக்கவர்களே, நம்முடைய சூஃபி நாயகம் அவர்கள் பல்வேறு தவறான கொள்கைகளை, குறிப்பாக டெல்லியினுடைய தலைவர்கள், தப்லீகினுடைய தலைவர்கள் எழுதிய அந்த உருதுல ஃபார்சியில் எழுதப்பட்ட அந்த நச்சு கருத்துக்களை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். ஒரு 2 செய்தியை மாத்திரம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றாவது, அல்லாஹு தாலா பொய் சொல்லுவான். அல்லாஹு தாலா பொய் சொல்வதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. நம்ம அதில் சூஃபி நாயகம் ஹஸ்ரத் அவர்கள் எழுதுனது தான். தப்லீக் ஜமாத்தில் வஹாபிசத்தின் விஷக்கிருமிகள் 3வது பக்கத்தில் இருக்குது. அந்த டைரியில் அவன் எழுதிட்டு வந்தேன். இது இப்போ இல்லை, எத்தனை வருஷம் ஆயிட்டு. இப்போ ஒரே ஒரு விஷயம், இறைவன் அல்லாஹு காதிருன் அலல் கிதுபி, அல்லாஹு தஆலா பொய் சொல்லுவான். பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது, பாசிபிள் இருக்குது. இம்பாசிபிள் இல்லை, பாசிபிள், இம்கான். இப்படி ஒரு கெட்ட கொள்கை இது எங்கே இருந்ததா வந்ததுன்னு பார்த்தா, அதில் அவர் சொல்கிறாரு, இஸ்மாயில் தஹலவி அவர் சொல்கிறார், ஏக் ரோஸின்ற அந்த நூலில் சொல்கிறாரு, இதில் இது முன்னோர்களிலேயே இது அபிப்பிராயம் பேதற்கு நாங்கள் புதுசாக சொல்ல இல்லை அப்படிங்கிறார். கலீல் அஹமது அவர் அம்பேட்டி அவர் சொல்கிறார், ஏக் ரோஸின்ற அந்த உருது நூலில் முன்னோர்களிலேயே இதில் கருத்து வேறுபாடு இருக்குது, அல்லாஹ் போய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சரி, முன்னோர்கள் யாருன்னு பார்த்தா முஅ்தஸிலாக்கள். அவன் தான் வழிகட்டவன் தெரியுமே. ஹவாரிஜாக்கள், முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள் சொன்னால் இப்போ இருக்கிற இந்த வஹாபிகள், இப்போ தப்லீக்காரன், ஜமாத் இஸ்லாமி, அப்புறம் அந்த ஏஜ் இந்த ஏஜ், இந்த எத்தனை அவ்வளோ பேருக்கும் குருமகா சன்னிதானம் வந்தான். யார்? ஹவாரிஜா. அதே மாதிரி முஅ்தஸிலா. இந்த ஹவாரிஜாக்கள் சுன்னத்துல் ஜமாத்து மாத்தமான இந்த கெட்ட கொள்கை உடையவனை பற்றி ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களிலே ஆக கேடு கெட்ட கலுசர இந்த ஹவாரிஜாக்கள். புகாரியில் உண்டானதுதான். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவன் காஃபிர்களுக்கு இறங்கிய அந்த ஆயத்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் மீது, குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத் மக்கள் மீது சூட்டினான். அல்லாஹு தஆலா எத்தனை ஆயத்தை சொல்கிறான், லா ததுஉ வன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மா அல்லாஹி அஹதா. பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உள்ளது, அங்கே இன்னொரு தெய்வத்தை வணங்காதீர்கள் என்ற அந்த ஆயத்தை இந்த ஹவாரிஜாக்கள் என்ன சொல்லுவான் தெரியுமா, எல்லா பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குள்ளது, நீங்கள் அல்லாஹ்வோடு இன்னொரு ஒருவரை அழைக்காதீர்களும்பான். அந்த ஆயத்தை யாருக்கு இறங்கியது? காஃபிர்களுக்கு இறங்கியது. அவன் இன்னும் பள்ளியிலே பள்ளிக்கு பக்கத்திலே சிலையை வச்சு வணங்குவான். தன்னுடைய சாமிகளை லாத் உஸ்ஸா என்று அழைத்து அவன் வணங்குவான். அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் இறக்கினார், வன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மா அல்லாஹி அஹதா. பள்ளிகள் அனைத்து பள்ளி வாயில்களும் அல்லாஹ்வுக்கு உரியது, அங்கே நீங்கள் இன்னொரு தெய்வத்தையும் வணங்காதீர்கள். அந்த ஆயத்தை இந்த ஹவாரிஜாக்கள் என்ன சொன்னால், சுன்னத் ஜமாத் மக்களை பார்த்து, நீங்கள் ஏன் யா ரசூலுல்லாஹ்னு அழைக்கிறியா, யா முஹீதீன் ஏன் அழைக்கிறியா, யா ஃபாசின் ஏன் அழைக்கிறியா, யா ஹாஜான் ஏன் அழைக்கிறீங்க, அதனால் நீங்கள் வணங்காதீர்கள் என்பதை அழைக்காதீர்கள் அப்படி பிரட்டினது யார்? இந்த ஹவாரிஜாக்கள். அதனால தான் இவன் மக்கள் படைப்புகளில் கேடுகட்ட கலுசர பயன் சொல்லி சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய அடிப்படையில் வந்தது தான் யார்? முஅ்தஸிலாக்கள். சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியினுடைய காலத்தில் முஅ்தஸிலாக்கள் என்று வரும்போது, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி, கூஃபாவுடைய மஸ்ஜிதில் ஜும்மா பள்ளியில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க பாடங்கள் நடத்தி கொண்டு வரும்போது இந்த முஅ்தஸிலாக்களில் ஒரு பெரும் கூட்டம் வருது. முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை என்ன என்றால், பாவம் செய்தால் காஃபிரு. ஒருவன் ஒரு பெரும் பாவம் செஞ்சுட்டான், அவன் காஃபிரு, அவனுக்கு நரகம் வாஜிபு, அல்லாஹ் கொடுத்தே ஆகணும். நன்மை செய்தால், இபாதத் செய்தால் சொர்க்கம் அவனுக்கு வாஜிபு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுத்தே ஆகணும். நான் சுன்னத் ஜமாத்து கொள்கை அப்படி இல்லை.
ஒரு மனிதன் பெரும்பாவம் செஞ்சால் அவன் பாவி, ஈமான் போகாது. தௌபா செஞ்சுட்டா அவனுக்கு நரகத்தில் அந்த பாவத்துக்கு தேவையான அளவுக்கு தண்டனை கிடையாது. தௌபா செய்யலாண்ட பாவத்தை அளவுக்கு தண்டனை பெற்று மீண்டும் அவனுடைய ஈமான் இருக்கிற காலத்தில் எப்படி சொர்க்கத்துக்கு வருவான், ஈமான் போகாது. சூஃபி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஷிருக்கு பிதாத்துங்கிறத பெரிய ஒரு தலைப்பாக அவனுடைய மலரில் இடம் பெற்றிருக்கு. எது ஷிருக்கு எது தௌஹீது அப்படின்ட்டு. அப்போ முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை பெரும்பாவம் செய்தால் காஃபிர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பெரும் இமாம்களில் ஒருவர்கள். முஅ்தஸிலா கூட்டம் இமாம் டபைன்ற ஒரு கேள்வி கேட்டு இன்றைக்கி ஒரு வழியை பார்த்துருவோன்னு சொல்லி வந்தானுவோ, கையில் வாழை கொண்டு வந்தான். சொல்லிவிட்டான், இமாம் அவர்களே, இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், ஒரு ஃபத்வா எங்களுக்கு தரணும், இல்லாட்டி இந்த வாளால் அவங்கள வெட்டிடுவோம் அப்படின்ட்டான். இமாம் சொன்னார்கள், வாழையெல்லாம் உள்ளே போடுங்கப்பா, கேள்வி தானே கேட்கணும், உட்காந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை நஹத்தசிபு, இந்த வாழை கொண்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை வெட்டுனா எங்களுக்கு ஷஹீதனுடைய பதவி, அந்த ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை வெட்டிட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். இப்போ இமாம் அவர்கள் சொன்னார், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த அறிவை திறந்து கொடுத்தா, அப்படியே கேளுங்கப்பா, என்ன கேள்வி? இந்த முஅ்தஸிலா, இந்த ஹவாரிஜாக்களுடைய தம்பிமார்கள், இப்போ இருக்கிற வஹாபிகளுடைய அண்ணன்மார்கள். அப்போ கேட்டால், ஒரு வீட்டில் 2 மையத்து இருக்குது, அந்த 2 மையத்தில் ஒரு ஆண் மையத்து ஃபுல்லாக மது அருந்தி அந்த போதையில் மௌத்தாயிட்டார். இன்னொரு பெண் மையத்து, அந்த பெண் ஜினாவில் ஈடுபட்டு குழந்தை உண்டாகி பிரசவத்தின் நேரத்தில் அவளும் இறந்து போயிட்டான், பிள்ளையும் இறந்துட்டுது, குழந்தையும் இறந்துட்டுது. இப்போ 2 பேரும் முஸ்லீமா காஃபிரான்னு கேட்குறான் இந்த முஅ்தஸிலாக்கள். ஏன் அவன்கிட்ட கொள்கை என்ன? 2 பேர் காஃபிரு, ஜினா செஞ்சதுனால அவள் காஃபிர், அந்த பெண்ணு மது அருந்தியதுனால அந்த ஆணும் காஃபிரு. இப்போ இமாம் காஃபிருன்னு சொல்லிட்டா நம்ம கொள்கை தாண்டு நம்ம போயிடலாம், இல்லை முஸ்லீமும் பாரு வெட்டிட்டு போயிடுவோன்னு வந்தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அறிவை திறந்து கொடுப்பான். முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்த காரணத்தினால் யார் எந்த நேரத்தில் எதை வைத்து மிரட்டினாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை அப்படியே அவன் ஓடிடுவான். இதான் நம்ம சரித்திரத்தில் வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இப்போ இவனை என்னாண்டு ஆளை மடக்கிறது, காஃபிருன்னு சொன்னால் நம்ம சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கைக்கு மாத்தம், இல்லை முஸ்லிமுன்னு சொன்னால் சுன்னத் ஜமாஅத் கொள்கையை மாத்தம், காஃபிருன்னு சொன்னால் முஅ்தஸிலா கொள்கையை நாம் பின்பற்றுவோம் என்று வந்துவிடும். இப்போ இமாம் என்ன செய்தார்கள், அந்த கேள்வியை அப்படியே திருப்பினாங்க. எப்போ அவங்கெல்லாம் காஃபிரான்னு கேட்டாங்க, அவங்கெல்லாம் யார் யஹூதிகளான்னு கேட்டாங்க. அந்த 2 பேரும், அந்த 2 மையத்து யஹூதிகளா? இல்லை யஹூதிலாம் இல்லை. சரி, நசாராவா, கிறிஸ்துவனா? இல்லை கிறிஸ்துவனும் கிடையாது. அப்போ மஜூசி, நெருப்பு வணங்கியா? இல்லை அவனும் இல்லை. அப்போ வசனி, சிலை வணங்கியா, முஷ்ரிக்கா? இல்லை அதுவும் இல்லை. அப்போ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது முஸ்லீம் தான் வாயிலேருந்து வந்துட்டான், அந்த அவனுடைய வாயிலேருந்து வந்துட்டு. உடனே இமாம் அவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்பா யூதனும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நெருப்பு வணங்கி மஜூசியும் இல்லை, சிலை வணங்கி முஷ்ரிக்கும் இல்லை, யாருன்னு கேட்கும்போது இதான் முஸ்லீம் தாண்டி நீனா சொல்லிட்டிய, இப்போ நான் எப்படி அவங்கள காபிருன்னு சொல்கிறதுன்னு பிடிச்சாங்க. இப்போ தான் இவன் யோசிக்கிறான். அதனால தான் அந்த மடையர்களுக்கு கேள்வி கேட்பானோ இல்லையா, அல்லாஹ் தஆலா அந்த அறிவை எடுத்துருவான். ஒருத்த கேள்வி கேட்டான், ஒரு சுன்னத் ஜமாஅத் ஆலிம்கிட்ட போய் ஒரு வஹாபி ஒரு கேள்வி கேட்டிருக்கான், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபூரில் காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கபூரில் அவங்க ஹாதிராவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறதா? அதான் கபூர்லாம் காட்டப்படாது, கபூரில் அவங்க வரமாட்டாங்க, அவங்க கபூரை காட்டப்படும். இந்த ரவுதாவை காட்டி இங்கே அடங்கி இருக்கிறாங்களே, இங்கே யாருன்னு கேட்கும்போது ஒன் முஸ்லீமாக இருந்தால் ரசூலுல்லா அப்படின்பா, முனாஃபிக்காக இருந்தால் தெரியாதும்பா அப்படின்ட்டு. கபூர் தான் காட்டப்படும் தவிர அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த சுன்னத் ஜமாஅத் ஆலிம் திருப்பி பிடிச்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும்போது சில சஹாபாக்கள் வஃபாத்தாகி அடக்கப்பட்டார்கள்ல, அப்போ கபூர் எங்கே இருந்தது, ரவுதா எங்கடா இருந்தது? ஆமாம், என்ன தரமாறிட்டான். இதே மாதிரி தான் அந்த வஹாபிகளுடைய இந்த கேள்விக்கு நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் ஒரு சூசகமாக ஹிக்மத்தாக நம்முடைய இமாம்கள் நமக்கு தந்த பயிற்சி கேள்வி கேட்டேன்னு சொன்னால் அப்படி ஆமன்னா செல்லமன்னா விழுந்துருவான். கடைசியில் இப்போ இவன் முழிக்கிறான் முஅ்தஸிலாக்கள், தெரியாமல் வாயை விட்டுட்டோமே என்ன செய்கிறதுன்ட்டு. இப்போ
அவன் திருந்தி வரணும்னு நினைக்கிறான். இப்போ எத்தனையோ வஹாபிகள் இப்போ திருந்தி வந்திருக்காங்களே, ஆலிம்கள்னு இருக்கிறாங்க, அவாம்கள்னு இருக்கிறாங்களே, திருந்தி வந்துட்டாங்களா இல்லையா? அது மாதிரி இப்போ நினைக்கிறான் இமாம் அவர்களே, சரி நீங்கள் அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க சில ஆயத்துக்களை ஓதி காட்டினார்கள். 2 ஆயத்துக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு ஆயத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அந்த ஆயத்தையும், விரிவான செய்திகள் நான் சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அப்போது ஆயத்தை சொல்லி காட்டினா இதுதான்ப்பா விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபதாபு வாஸ்லமு அலா யதைஹி, அவ்வளோ பேர் தௌபா செஞ்சால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கரத்திலே அவர்கள் இஸ்லாத்தில் அந்த முஅத்தஸிலா அப்படி சொன்ன ஜமாத்தை மாறிட்டான். சங்கை மிக்கவர்களே, அப்போ அல்லாஹ் பொய் சொல்லுவாங்கிற அந்த கொள்கையை யார் சொன்னது? இந்த முஅத்தஸிலாக்கள் தான் கூட சொன்னானோ. வல்லாஹு காதிருன் அலல் கிதுபி, அல்லாஹு தஆலா பொய் சொல்வதற்கு சக்தி உடையவன் என்று சொன்னது யார்? முஅத்தஸிலாக்கள். இதில் இந்த தப்லீகினுடைய தலைவர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னோர்களிலேயே இது அபிப்பிராயம் இருக்குது, அவங்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற. நம்மளுக்கு கூட ஆரம்பத்தில் அதை பார்க்கும்போது, ஓதக்கூடிய காலத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம் இது, முன்னே நம்ம ஆபாக்கள் யாரும் அப்படி சொல்லிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஆபார்கள் அவனுடைய ஆபாக்கள். நான் அந்த செய்தி அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். ஷேக்னா சூஃபி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஹாபியா அதாவது தப்லீக் ஜமாத்தில் வஹாபியத்தின் விஷக்கிருமிகள் பக்கம் 3ல் வஹாபிகளும் பொய் பற்றியும், வஹாபியாக்களிடத்தில் அல்லாஹு தாலா பொய் சொல்லலாம் என்று அகீதா நிர்ணயம் உண்டு. அவர்கள் குறிப்பிடும் அந்த வர்ணனை விட்டும் அல்லாஹு தாலா தூய்மையானவன். அந்த வஹாபிகளின் இமாம் மௌலவி இஸ்மாயில் தஹ்லவி தனது ஏக் ரோஸி என்ற நூலில் அந்த ரிசாலா 145வது பக்கத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? அல்லாஹு தாலா பொய் சொல்வது மொஹால், அசம்பாவிதம் என்று சொல்வதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். இவர் ஒப்புக்கொள்ள மாட்டாராம். அதே மாதிரி இந்த கொள்கையை தான் தப்லீக் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் மௌலவி இல்யாசுடைய 2வது குருவான மௌலவி கலீல் அஹமது என்பவர் தனது பராஹீனே காத்தியா என்ற நூலில் 2வது பக்கத்தில் சொல்லுகிறார். அல்லாஹு தாலா பொய் சொல்லலாம் என்ற அந்த மஸ்அலாவை இப்போது புதிதாக யாரும் சொல்லவில்லை, முன்னோர்களிலேயே இதில் அபிப்பிராய பேதம் உண்டு. நான் அதுக்கு தான் முன்னாலே சொல்லிட்டேன். முன்னோர்களில் இப்போ யார்? முஅத்தஸிலாக்கள். அவன் சொன்னால் என்ன இருக்குது? உதாரணமாக இஸ்லாம் சரியில்லைன்ட்டு ஒரு காஃபிர் சொல்கிறான். அது எப்படிப்பா சொல்கிறான்ட்டா, இல்லை எங்கள் முன்னோர்கள் சொன்னார், அபூஜஹல் அப்படித்தான் சொன்னான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அபூஜஹல் சொன்னாலும் ஒன்று தான், இந்த காஃபிர் சொன்னாலும் ஒன்று தானே. அதே மாதிரி முன்னோர்கள்ங்கிறது முஅத்தஸிலாக்கள். இப்போ அதற்கு இந்த கொள்கையை சொல்லிவிட்டு சூஃபி நாயகம் அவர்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். அல்லாஹு தாலா பொய் சொல்லலாம் என்ற, அதாவது அவங்க அந்த முன்னோர்கள் அபிப்பிராயம் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சுன்னத்துல் ஜமாத் ஆகிய நம்முடைய கொள்கையாகிறது பொய், பித்தலாட்டம், ஏமாட்டு இவைகள் எல்லாம் ஐபு, வடுக்கல். அல்லாஹு தாலா சகல ஐபு வடுக்களை விட்டும் பரிசுத்தமானவன் என்பதாகும். அப்போ சொல்லிட்டாங்க. இந்த கொள்கையை தெளிவாக சொன்னது எத்தனை உலமாக்கள் சொன்னாங்க? சுன்னத்துல் ஜமாத்தில் எத்தனை ஆலிம்கள் இவ்வளோ தெளிவாக சொன்னாங்க? இப்போ சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒரு முசீபத்து என்னன்னு சொன்னால், யாரும் வஹாபியாக இருக்க மாட்டாங்க. அந்த தருதலையில் போய் யாரும் உள்ள போகிறது இல்லை. இமாம்கள் தேவையில்லை என்றோ, மதுஹபு தேவையில்லை என்றோ, தரீக்கா தேவையில்லை என்றோ யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சிறப்பாக எல்லாம் செய்வாங்க. இப்போ ஒன்றே ஒன்று அந்த ஹலல் இந்த தப்லீக் ஜமாத் ஒன்று தான். இது கிளியர் ஆகிட்டுன்னு வைங்க, எல்லாமே கிளியர், நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் தங்களை சுன்னத்து ஜமாத் ஆலிம்கள் சொல்லுவாங்க, முஹப்பத் ரசூலை பற்றி பேசுவாங்க, இமாம்களை பற்றி, ஒலிமார்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அல்லாஹ் பற்றி எல்லாம் பேசுவாங்க. இந்த தப்லீக் ஜமாத் இப்படி இருக்குதா இந்த கொள்கை அப்படின்னு சொன்னால், அதில் கொஞ்சம் உறுதி இல்லாத உலமாக்கள், சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களிலே சிலர்கள் அந்த விஷயத்தில் அவங்க பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள். அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்முடைய தரீக்கா பிள்ளைகள் ஒன்றாக வர வேண்டும். நமது ஊரில் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். தப்லீக் ஜமாத்து சரியானது, சுன்னத் ஜமாத்து தான் சொல்லக்கூடிய அவர்களையும் கொண்டு வர வேண்டும். அந்த கொள்கை தவறானது என்று பரேலவி ஷரீஃபை சேர்ந்த உலமாக்களையும் மற்ற உலமாக்களையும் கொண்டு வந்து ஒரு நாகரிகமான அழகான ஒரு விவாதம் நடத்த வேண்டும். அந்த கொள்கையை உலகம் முழுவதற்கும் இந்த காயில்மா நகரத்திலிருந்து நாம் பரத்த வேண்டும் என்று நம்முடைய முரீதீன்கள், முஹிப்பீன்கள் அதை ஒரு எண்ணமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வாராக. சங்கைமிக்கவர்களே, அதே போன்றுதான் இன்னொரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பது
ஆடு மாடு இன்னும் மோசமான இதை நினைப்பதை விட மோசம். இப்படி யாராவது சொல்லுவானா? இது அவன் கூட சொல்ல இல்லையே, தருதலை கூட அப்படி சொல்ல இல்லையே. அப்போ அது ஒரு விஷயம். அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ அஸ்ஸலாமு அலைக்க ஐயஹன் நபியு என்று சொல்லும்போது, ஐயஹன் நபின்னு சொன்னாலே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து தான் ஐயா, அரபி இலக்கணம் கிராமர். இப்போ பக்கத்தில் நபியே உங்கள் மீது ஸலவாத் உண்டாவதாக அல்லாஹ் தஆலா நேரடியாக பார்த்து மேராஜில் சொன்னது. அது அல்லாஹ் தஆலா ஸலாத்து மேராஜில் மோமினின், நமக்கு மேராஜ் தொழுகை. எப்படி அல்லாஹ் தஆலா அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகக்கண் கண்டு பார்த்தார்களோ, உயிரோடும் உடலோடும் கண்டு தரிசித்து வந்தார்களோ, அந்த மேராஜை நமக்கு தொழுகையில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ அந்த நபிக்கு நாம் சலாம் சொல்லும்போது ஐயஹன் நபி, சங்கையான நபியே நினச்சிட்டு தான் நாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வஹுதுர் ஷக்ஸஹுல் கரீம், அந்த நபியை பற்றி நீ எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாயோ, அவங்க இப்படிப்பட்டவர்கள், இந்த நிறமானவர்கள், இந்த அழகான இருப்பார்கள், அவர்களுடைய உறுப்புகள். ஷமாயில் திருமதி, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த வர்ணனையை பற்றியே ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், கிதாபு ஷமாயில் திருமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய நெத்தி இப்படி இருக்கும், அவருடைய பார்வை இப்படி இருக்கும், அதை ஓரளவு நாம் எடுத்து ஒரு இமேஜினேஷனாக நாம் சலாம் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருப்பாங்க, கனவுல கண்டிருப்பாங்க நிறைய பேர்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு ஷேഖனுடைய ஒரு அழகான ஒரு சங்கையான ஒரு மனிதரிடத்தில் இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் யார் யாருக்கு அவங்களுடைய உள்ளங்களில் எப்படி அவருடைய அந்த ஹுப்பின் அடிப்பில் எப்படி தெரிகிறதோ அதை நினச்சி நாம் சலாம் சொல்லணும். ஆனால் இதே தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் நபியாக இருந்தாலும் சரிதான், அது நினைப்பு வரக்கூடாதான், சர்ஃபுல் ஹிம்மா, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் நபியை நினச்சி சலான்னு சொன்னால் அது ஆடு மாடுனுடைய நினைப்பை விட மோசமானதுன்னு எழுதி வச்சுருக்கிறான். இப்போ இதையும் நாம் சரியாக கண்டு அவங்கள நம்ம சரிதான் கொள்கையை ஏற்றுக்கொண்டுட்டு போகிறதா? ஈமான் போயிருமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது முடியில் ஒரு முடியை எவனாவது ஒருவன் அதை கேவலமாக நினைப்பானையானால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம்னு சொல்லிட்டாங்க. ஒரு முடி, அந்த ஒரு முடிக்காக வேண்டி சஹாபாக்கள் என்ன பாடுபட்டார்கள். குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய விவாதத்தில் ஹஸ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா உர்வத்து இப்னு ஸகஃபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் தான் அங்கே தூதராக வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒது செய்ய நேரம் வந்துட்டு தொழுகைக்கு ஒது செய்கிறாங்க. ஒது செய்யும் போது அந்த தண்ணி கீழே விழாமல் சஹாபாக்கள் எல்லாம் அந்த தண்ணியை பிடிச்சி தான் மேலே என்ன செய்கிறாங்க, கழுவி கொள்கிறார்கள். யாருக்கு அந்த தண்ணி கிடைக்கலையோ, எந்த சஹாபாக்களுடைய கை முகத்தில் அந்த ஈரம் இருந்தோ அந்த ஈரத்தை தொட்டு என்ன செய்கிறாங்க, தன் மேலே தடவி கொள்கிறாங்க. அவர் முடி இறக்குகின்றார் அந்த நபி. அவர் சொல்கிறார், உருவா முடி இறக்கும்போது அல் முஅம்மர் என்ற ஒரு சஹாபி முடி இறக்குகின்றார். வலது பக்கம் முடியை எடுத்து அதை எடுத்து இங்கே இந்த பக்கம் அது எல்லாமே அப்படி பங்கு வைக்கிறாங்க. அதுதானே பாலு ஷரீஃப்னு வந்தது. உலகம் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை தானே நாம் கண்ணியமாக நினைத்து கண்ணியப்படுத்துகின்றோம். அதே மாதிரி அவர்கள் எச்சில் காரல் துப்புகின்றார்கள், அதை அப்படியே கையிலே பிடித்த தன் மேலே தடவி கொள்கின்றார்கள். இது சொல்கிறது யார்? இந்த ரிப்போர்ட் பண்ணுறத ஹஸ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் அந்த நபி அந்த முஹம்மது அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார்கள். நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அதற்கென அடித்து கொள்கின்றார்கள். நான் தான் அது செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. குறைஷிகள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, குறைஷிகளை, நான் இப்படி ஒரு மனுஷரையோ அந்த கூட்டத்தாரை நான் பார்த்ததில்லை. நான் கைசரனுடைய அரசவைக்கு சென்றிருக்கிறேன். கைசரனுடைய மன்னருடைய அந்த அவருடைய படையினர்கள் யாரும் அந்த மன்னரை இப்படி கண்ணியப்படுத்தவில்லை. கிஸ்ரா மன்னரனுடைய அவைக்கு நான் தூதராக சென்றிருக்கிறேன், யாரும் அங்கே இந்த மாதிரி செய்யலை. நஜ்ஜாஷி மன்னரை சந்தித்திருக்கிறேன், யாருடைய அந்த தொண்டர்கள் இப்படி செய்யலை. இந்த முஹம்மது அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களை இந்த அளவு கண்ணியப்படுத்துகின்றார்களே, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், நீங்கள் ஒரு காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அவருடைய தோழர்களோ இஸ்லாத்தையோ நீங்கள் ஒன்றுமே தோற்கடிக்க முடியாது அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடியை அகௌரவப்படுத்தினால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, அந்த முழு உருவம் பொருந்திய அந்த சங்கை மிக்க நபியை தொழுகையில் நினைக்காம ஒன்றையாக நினைக்கிறது,
அப்போ அந்த மாதிரி நபி நினச்சி சலாம் சொல்லுன்னு சொல்லி இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு சொல்லியிருக்க, இந்த தப்லீகினுடைய தலைவர்கள் ஆடு மாடு நினைப்பதோட மோசமானது அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி ஒரு மோசமான கேடு கெட்ட கொள்கை எதுவாக இருக்க முடியும்? எனவே சங்கைமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது சூஃபி நாயகம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த பெரும் முயற்சிகளில் திருப்புமுனையாக அமைந்தது இந்த வஹாபிகளையும் அதே மாதிரி தப்லீக் ஜமாத்தினர்களையும் ஜமாத்தை இஸ்லாமியர்களையும் அடையாளம் காட்டினது தான். தெளிவான முறையில் சொல்லி காட்டினார்கள். இன்று அவர்களை பின்பற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான முரீதீன்களும் முஹிப்பீன்களும் இந்த கொள்கையில் தெளிவாக இருக்கிறார்கள். பலருக்கும் அந்த கொள்கையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பலர்களும் திருந்தி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த நினைவு நாளாக இன்று அந்த சங்கைமிக்க மகான்களுடைய அந்த துவா பொருட்டினாலே எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக, நம்முடைய அகீதாவை சுன்னத்துல் ஜமாத்திலே ஸ்திரப்படுத்தி வைப்பானாக, சகல விதமான வழிகேடுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களும் ஏனைய ஹலீஃபாக்களும் நமக்கு எந்த கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னார்களோ அதை நாம் உயிர் மூச்சு வரை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கு தந்தருள்வானாக. அவருடைய ஃபைது பரக்கத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. சங்கைமிக்க இந்த ரமதானில் அவனுடைய ரஹ்மத்தை தந்தருள்வானாக, அவனுடைய மன்னிப்பை தந்தருள்வானாக, நரக விடுதலை தந்தருள்வானாக. சங்கைமிக்க அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. சங்கைமிக்க இங்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மூவலி நாதாக்களுடைய துவா பரக்கத்தை நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய ஷேഖ்மார்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அத்தனை பேர்களுடைய நல்ல ஆசைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.